ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இதில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னா யூஎஸ்டி ஜேபிஐயில் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ செல் சைடு என்ட்ரி தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நியர் தி ப்ரீவியஸ் ஹை வந்து நம்மளோட எஸ்எல் அண்ட் தென் டிபி வந்துட்டு ப்ரீவியஸ் விங்லோ வந்துட்டு டிபி வைக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ ஆவரேஜாக நம்ம நார்மலாக வந்து 1500 பர் ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் வைப்போம். சேம் டு சேம் அதே வந்து 1500 தான். அண்ட் தென் செல் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தோடனே ஒரு மொமெண்டம் வருது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். நீங்கள் எடுத்த ட்ரேட் வந்துட்டு மார்க்கெட்டு ஃபேவராக தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் ஒரு மொமெண்டம் கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரி ப்ரைஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ்லேருந்து இதுக்கு உங்கள் ஸ்டாப்பர்ஸு கொஞ்சம் வந்துட்டு கேப் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா உங்களோட என்ட்ரி வந்துட்டு ப்ராப்பரான இடத்துல வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தோடனே நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏன் இந்த ட்ரேட் வந்து எடுத்தேங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எப்பவும் போல தான் மார்க்கெட் வந்து நம்ம டெய்லி கேண்டல்ல இருந்து தான் அப்ரோச் பண்ணுவோம். இப்போ டெய்லி ட்ரேட் எடுக்கும்போது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைஸ் பண்ணி வந்துடும். ஸோ ஆஸ் ஆஃப் நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு டெய்லி கேண்டில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஹை அண்ட் தென் லோவர் ஹை, அகைன் ஒரு ஹை கிரியேட் ஆகுது, அகைன் ஒரு லோ, அகைன் ஒரு ஹை கிரியேட் ஆகுது, அகைன் ஒரு லோ கிரியேட் ஆகுது. மார்க்கெட் வந்து அகைன் ஹைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் எப்பப்போலாம் ஹைஸ் போகுதோ அப்போ வந்து ஒரு நல்லவே ஒரு ரிஜெக்ஷன் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸ் வந்துட்டு நல்ல ஒரு செல்லிங் வந்து அந்த ஜோனில் தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வருது. ஒரு பையிங் அகைன் செல்லிங், அகைன் ஹைஸ் வந்தால் அகைன் செல்லிங், அகைன் ஹைஸ் வந்தான்னு ஒரு செல்லிங், அகைன் ஐஸில் ட்ரேட் ஆகுது. இதில் இன்னொன்று செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா மார்க்கெட் வந்து மேஜராக எங்கே ரெசிஸ்டன்ட் பேஸ் ஆனிச்சோ சேம் அதே இடத்துல மார்க்கெட் வந்து அகைன் வந்து ரெசிஸ்டன்ட் பேஸ் ஆகுது. அண்ட் தென் இந்த பேட்டர்ன் எடுத்தீங்கனாலுமே ஹைஸில் வந்துட்டு ரெசிஸ்டன்ட் பேஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அகைன் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் லோவர் த டைம் ஃப்ரேமில் நம்ம எப்படி வீக்னஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணங்கிறதையும் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் செஷன் வந்துட்டு நான் மேஜராக வந்துட்டு நோட் பண்ணுவேன். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்ட்டு. ப்ரீவியஸ் டே வந்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா ஹைஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஹைலேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ரிஜெக்ஷன் ஆகி லோவர் லெவலில் ரெசிஸ்டன்ஸு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல பையிங்கில் இருந்து ஹை இன்ட்ராடே ஹை கிரியேட் ஆகிட்டு அந்த க்ளோசிங் டைமில் கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோசிங் டைமில் க்ளோஸ் ஆகுதுச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு பையிங் வந்துச்சுன்னா ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு அண்ட் தென் ஃப்ரெஷ் ஒரு லோ கிரேடு தான் அகைன் வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல வீக்னஸை பேஸ் பண்ணி எடுத்தேன். அதுவும் பர்டிகுலராக இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் இங்கே எடுக்கலாம், இப்போ செல் சைட்னா இங்கே எடுக்கலாம், இல்லை இங்கே எடுத்துருக்கலாம், இல்லை இங்கே எடுத்துருக்கலாம். நானே வந்துட்டு இங்கே எடுத்திருக்கேன்னா ஸோ சேம் தான் பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு பையிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பையிங் வந்து எப்படி மூவ் ஆகும், ஒரு செல்லிங் வந்து மூவ் ஆகும். பையிங் வந்துச்சுன்னா அகைன் ஒரு செல்லிங் ஒரு ரிட்ரேஸ் வரும், அகைன் பையிங் அகைன் ஒரு ரிட்ரேஸ் வரும், அகைன் பையிங் ஒரு ரிட்ரேஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பையிங் ஸ்விங்கே கிரியேட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, பையிங் வந்துருக்கு, ஹை கிரியேட் ஆகிருக்கு, அகைன் செல்லிங். நியர்லி வந்துட்டு எந்த அளவுக்கு பை ஆனிச்சோ அந்த பையிங் வந்து 70-80% ஸ்லைட்டு, அகைன் வந்துட்டு ஹை பிரேக் ஆகுது. ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ரைஸோட நேச்சர் என்னன்னா ஒரு ஹை பிரேக் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் வரணும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து ஸ்லோ ஆகிட்டு மொமெண்டம் வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஷன் ஆகலை, ப்ரைஸ் வந்து அகைன் செல்லிங் வந்துடுது. அது இந்த செல்லிங் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு பையிங்ஸும் கிரியேட் ஆகுதுன்னா அந்த பையிங்கில் 50% இல்லைனா 60% இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ் டவுன் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 60க்கு மேலே ரிட்ரேஸ் ஆனிச்சுன்னா ப்ரைஸ் வந்துட்டு இந்த பையிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பையிங் ஸ்விங்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நியர்லி 90% பக்கமாக ரிவர்ஸ் ஆகிட்டு ஸோ இது ஒரு வீக்னஸ்க்கான ஒரு சைன் தான். அடுத்த பையிங் வருது, அகைன் வந்து அந்த பையிங்குமே 70-80% ரிவர்சல் ஆயிடுது. அடுத்த பையிங் வருது, ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆகுது. ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆன உடனே நல்ல ஸ்ட்ரென்த்துக்கான கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நல்ல ஸ்ட்ரென்த்துக்கான கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ரென்த்துக்கான பிரேக் அவுட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கணும், ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ எப்படி பிரேக் அவுட் ஆகிருக்கு, நல்ல வால்யூம் கேண்டில் வச்சு நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஜென்ரலாக மார்க்கெட் வந்து கண்டினியூஷன் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னாச்சு, அன்ஃபார்ச்சுனேட்டாக செல்லர்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த கேண்டில் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ இது வந்துட்டு ஒரு வீக்னஸ்க்கான சைனு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அகைன் வந்துட்டு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. அகைன் பையிங் வருது. இந்த பையிங் வந்து ப்ரீவியஸ் சைஸ்க்கு போக முடியாம, அகைன் செல்லர்ஸ் வந்து ஹையர் லோ கிரேடட் டாமினேட் ஆனோன, ஸோ என்னோட என்ட்ரி வந்து இங்க இருந்துச்சு. அண்ட் தென் மொமெண்டம் வந்துட்டு ஸோ நியர்லி நம்ம டிபி வந்து இந்த லோ வச்சிருக்கோம். ஸோ இன்னும் 70, 80% நம்ம டிபி பக்கமா வந்துட்டு, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரைஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகுதுன்ட்டு. ஸோ ஒரே கேண்டில்ல பாருங்க. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்த உடனே சிங்கிள் கேண்டில்லயே ஸோ எஸ்டர்டேவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம எடுத்த உடனே சிங்கிள் கேண்டில் வந்து சேம் இதே யூஎஸ்டிஜிபி தான். சரி நம்ம என்ட்ரி எடுத்த உடனே டிபி வர வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ ட்ரேடர்ஸ் டிபி ஹிட் ஆகிட்டு ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ் அப்புறம் ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருந்துச்சு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து நியர்லி இந்த லெவலில் எடுத்திருந்தோம். தென் டிபி வந்து இங்கே வச்சுருந்தோம். தென் எஸ்எல் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருந்தோம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்துட்டு ஒரு 50 to 20 மினிட்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு செல்லிங் மொமெண்டம் கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏ ப்ளஸ் செட்டப்ஸ் அண்ட் தென் ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அரௌண்ட் ட்ரேடிங் வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம வந்துட்டு கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு இதுதான் வீடியோ. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். ஸோ பை.